அன்புள்ளம் கொண்ட ராயல் கார் அக்சஸரிஸ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நிறைய வண்டிங்க வந்து டெய்லி நம்மளை நாடி வருது. நம்ம மேலே நிறைய விஸ்வாசம், நம்ம மேலே நிறைய நம்பிக்கை, நிறைய கிளைண்ட்ஸ் எங்களுக்கு மவுத் டு மவுத் ஒரு கஸ்டமரை சூப்பராக போனோன்னா இன்னொரு கஸ்டமர் அவங்களே கூப்பிட்டுட்டு வராங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கும் அந்த ஒத்தாசைக்கும் ரொம்ப நம்ம நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரன்ஸ் வெஹிக்கிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் நிறைய ஆக்சசரிஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். அண்டு என்னென்ன பண்ண போகிறோம், அது எப்படி எப்படி இருக்கும், எல்லாமே ப்ரீமியம் கேட்டகரி. ஸோ இந்த கேரன்ஸ் சம்மந்தமாக வேறு யாராவது பண்ணணுன்னு எதிர்பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஐடியா வரும். இதே மாதிரி மற்ற வெஹிக்கிளுக்கும் செய்கிறவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ குவாலிட்டியும் சரி அண்டு அதுக்கான ஃபிட்டிங்கும் சரி ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். என்னென்ன பண்ணுறோம், எப்படி எப்படி பண்ணுறோம் அண்ட் அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் நடந்துன்னு இருக்குது, வாங்க பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கேரன்ஸில் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அண்ட் என்னென்ன பண்ணின்னு இருக்கோம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினிஷ் ஆன ஒர்க்கு பார்த்தீங்கன்னா டேம்பிங், 4 டோர்ஸ் டேம்பிங் டபுள் லேயரில் பண்ணியிருக்கிறோம். எங்கள்கிட்ட ராயல் கார் அக்சஸரிஸில் அந்த ப்ரீமியம் செக்மெண்ட் எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா. எல்லாருக்கும் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு தெரியும். ராயல் கார் அக்சஸரிஸ்னால் ஜேபிஎல், பிளாபாங்க் இந்த மாதிரி பிராண்ட் தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே பிளாபாங்கில் சூப்பரான ஒரு டேம்பிங் 2 லேயரில் உள்ளேயும் வெளியும் ப்ராப்பராக டேம்பிங் பண்ணியிருக்கிறோம். 4 டோர்ஸ் ஒர்க் வந்து டேம்பிங் முடிஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா காம்போனண்ட் ஸ்பீக்கர்ஸ், ஜேபிஎலுடைய காம்போனண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒர்க் வந்து ஆன்கோயிங் போயின்னு இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துன்னு இருக்கீங்க. ஸோ 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரிங் ஒர்க் நடந்துன்னு இருக்குது. பிவிசி ஃப்ளோரிங் ஒர்க்கு, ஃபுல் கார்பெட் ஒர்க் நடந்துன்னு இருக்குது. இந்த கார்பெட் பார்த்திங்கன்னா சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வேக்யூம் போட்டு டஸ்டிங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அந்த டஸ்டிங்லாம் போன பிறகு இந்த ஃபுல் ஃப்ளோரிங் வந்து பிவிசி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக கிளியராக நம்ம வந்து போட்டுருவோம். இதில் என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது உள்ளே. அண்ட் அதே மாதிரி வந்து ஸ்மெல் வந்து மைனாக ஸ்மெல் வராது. தண்ணி எதனா கொட்டிடுது, ஜூஸ் எதனா கொட்டிடுது உள்ளே அப்படின்னா இந்த ஒரிஜினல் கார்பெட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்மெல் வரும். இப்போ பாருங்கள் இந்த ஒரிஜினல் கார்பெட் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறோம் இந்த வீடியோவில். இந்த ஒரிஜினல் கார்பெட்டில் தண்ணியோ ஜூஸோ ஏதோ பட்டுச்சுன்னா அந்த ஸ்மெல் லைஃப் லாங் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த பிவிசி ஃப்ளோர் மேட் போடுறோம். இந்த பிவிசி ஃப்ளோர் மேட் போடுறதுனால ஏசியும் நல்லா நிற்கும் உங்களுக்கு. அண்டு க்ளீனிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ளீனாக ஒரு வெட் துணி போட்டு ஒரு கிளாத்தில் அழகாக துடைச்சி க்ளீன் பண்ணிக்கலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அண்டு ஏசியும் ரொம்ப சூப்பராக நிற்கும். ஜேபிஎலோட கிளப் சீரீஸில் 602C அந்த சீரீஸோடைய காம்போனண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் 4 டோர்லேயும் காம்போனண்ட் போடுறோம். ஏன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப மியூசிக்கை லவ் பண்ணுறவர். ஸோ அதனால் அந்த மியூசிக் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கணும். அண்ட் இதில் வந்து நம்ம ஜேபிஎலோடைய ஆம்பும் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ சூப்பரான ஒரு மியூசிக் குவாலிட்டி இந்த கேரன்ஸ் வண்டியில் இப்போ ஃபீல் பண்ண போகிறோம். ஒர்க் முடிஞ்ச பிறகு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ராயல் கார் அக்சஸரிஸில் இந்த கேரியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரீமியமாக ஒரு ஐட்டமும் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் சீட் கவர் ஃபுல் கிரே கலர் தீமில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கிரே கலருக்கு மேட்சிங்காக இந்த ஸ்டேரிங் கவர் லெதரில் ரேப் பண்ணியிருக்கிறோம். லெதரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கவர் கஸ்டமைஸ் பண்ணி கரெக்டாக கேரன்ஸ்க்காகவே மேக் பண்ண ஸ்டேரிங் கவர் அதை ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிறோம். அந்த ஹேண்ட் ஸ்டிச்சிங்கும் ஜிக்ஸாக் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த கிரே கலர் இதே தீமில் உங்களுக்கு சீட் கவரும் வரப்போகுது. நீங்கள் பார்க்கலான்னு ஜேபிஎல் 4 சேனல் ஆம்ப் போட்டிருக்கோம். அந்த ஆம்ப் என்னன்னா இந்த 2 காம்போனன்ட் செட்டுக்கும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சவுண்ட். ஏற்கனவே சவுண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து சவுண்ட் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். நார்மலாக நீங்கள் ஒரு 10ல் வேல்யூம் வச்சு கேட்குறீங்கன்னா இந்த ஆம்ப் போடுறதுனால 5ல் வச்சாலும் அந்த சவுண்ட் வரும். தம்பி ஒரு குத்துப்பாட்டு போடு சார், இப்படி வந்துடுறீங்களா? இது இல்லாம சோனியோட தம்பி கொஞ்சம் நவரு அண்ணா பார்க்கட்டும். இந்த பாருங்க சோனியோட ஆக்டிவ் சப்வூஃபர். இந்த ஆக்டிவ் சப்வூஃபர் ஏற்கனவே பேஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த ஆக்டிவ் சப்வூஃபர் இன்னும் பேஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது அழகா சீட்டு கீழே ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு இடமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. சொல்லுங்க எப்படி இருக்கு? இப்போ சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா?
ஆனா எங்களுக்கு ஒரு டவுட். சொல்லுங்கண்ணே. வண்டியில ஒரு ஏர் பேக் இருக்கு. சரி. ஆனா வந்து இது ஏர் பேக் சீட் கவர் தானா? 100% ஏர் பேக் ஃப்ரெண்ட்லி சீட் கவர் தானே அது. ஏர் பேக் தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணி வர சீட் கவர்ஸ் தான் இது. ஃபிட்டிங்கும் அதே மாதிரி தான் இருக்கும். எப்படி நீங்க ஏர் பேக் ஃப்ரெண்ட்லி சீட் கவர் இது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளைனும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இதுதான் சீட் கவர். ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிருக்கிறோம் இல்லையா? ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது ஸ்கின் ஃபிட். நார்மலா என்ன செய்வாங்கன்னா ஊசி போட்டு குத்துவாங்க, குத்தி இந்த பக்கம் நூல் எடுத்து டைட் பண்ணுவாங்க, அது அந்த ஸ்டைல். இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏர் பேக் ஃப்ரெண்ட்லி சீட் கொண்டதால அந்த மாதிரி நம்ம குத்தக்கூடாது. குத்தோம்னா ஏர் பேக் டேமேஜ் ஆகும். ஸோ அங்க என்ன செய்வோம், உள்ள கிளிப்ஸ் இருக்கும், சி கிளிப் போட்டு அதுல லாக் பண்ணிடுவோம், ஃபுல்லா டைட் லாக் ஆயிடும். அண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜிப்பர்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, நான் இங்க காமிக்கிறேன், இந்த சீட்ல காமிக்கிறேன். இது ஃபிட்டிங் ஆன பிறகு, இது ஃபிட்டிங் ஆகாது முன்னாடி ஸோ இந்த மாதிரி சைட்ல ஃபுல்லா ஜிப்பர்ஸ் கொடுத்துருப்போம். இந்த நாட்ல தான் வந்து சி கிளிப் வந்து போட்டு அதை லாக் பண்ணுவோம். இந்த கொடுத்துருக்கோம்ல ஒரு ஆடு மாதிரி, இதுதான் வந்து உள்ள லாக் ஆகும். இது வந்து ஃபைன் அண்ட் ஃபிட்டா மாட்டிடும் ஃபுல்லா. உங்களுக்கு நீங்க டாக்ஸிக்கே யூஸ் பண்ணா கூட டெய்லி ஒரு 20 பேர் 30 ஏறுறாங்க இறங்குற உக்காராங்கன்னா கூட உங்களுக்கு மினிமம் ஒரு 10 இயர்ஸ் எப்படி இன்னைக்கு ஃபிட் பண்றோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃபிட்டிங்கும் மாறாது, குவாலிட்டியும் மாறாது. நீங்களா ரொம்ப போர் ஆயிட்டு இந்த கலரோ இல்ல வேற டிசைனோ மாத்தணும்னு நினைச்சாதான் மாத்த முடியுமே தவிர கவரை வந்து சூப்பரா இருக்கும் அது நாள் வரைக்கும். அண்ட் ஏர்பேக் ஃப்ரெண்ட்லி சீட் கவர்னால ஏர்பேக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, சீட்டுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, தாராளமா போடலாம். ஏன்னா இப்போ வர்றது ஏர்பேக் ஃப்ரெண்ட்லி சீட் கவர்ஸ் தான் எல்லாமே. ஏர்பேக் இல்லாத வண்டியும் வர்றது இல்ல, அந்த ஃபிட்டிங் இல்லாத சீட் கவரும் வர்றது இல்ல. என்ன டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லுங்க, ராயல் கார் அக்சசரிஸ் கேளம்பாக்கம் கண்டிப்பா கூட்டினு வாங்க. நீங்களும் உங்க வண்டி எடுத்துன்னு வாங்க. உங்களுக்கு எல்லா டவுட்டும் நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? நன்றி நண்பர்களே. இப்போ நீங்க இந்த கேரன்ஸ் வண்டியில பாத்தீங்க, மியூசிக்காகவே கஸ்டமர் வந்து எவ்வளவு எஃபெக்ட் கொடுத்து ஒரு அவுட்புட் வரணுன்றதுக்காக டேம்பிங் எல்லாம் பண்றாருன்னு. கண்டிப்பா டேம்பிங் பண்ணா உங்களுக்கு வண்டியும் சவுண்டும் நல்லா இருக்கும், அண்ட் வண்டியில ஏசியும் சூப்பரா இருக்கும். அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு ஒன்னா சொல்றேன், பாத்துக்கோங்க. ராயல் கார் அக்சசரிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேம்பிங் ஷீட்டு 2 லேயரா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். ஒன்னு பாத்தீங்கன்னா டோருக்கு இன்சைட்ல ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபுல் டேம்பிங் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் என்ன இருக்கோ பக்கா அந்த ப்ராசஸ் பிரகாரம் பண்ணுவோம். நீங்க இதுக்கான ஸ்பெசிபிக் வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல நிறைய இருக்கு. டேம்பிங் ஷீட் எப்படி அப்ளை பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகும், பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாமே நீங்க வீடியோஸ் இருக்கு, கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். கரெக்டா அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஆளுங்க வச்சு, கை தகர்ந்த ஆளுங்களை வச்சு நம்ம டேம்பிங் வந்து உங்க வண்டிக்கு சூப்பரா பண்ணி தரும். ஸோ இந்த டபுள் லேயர் டேம்பிங் பண்றதுனால டோரோட குவாலிட்டியும் நல்லா ஹெவியா மாறிடும். அண்ட் அந்த டோரோட க்ளோஸ் பண்றோம் இல்லையா, அந்த சவுண்டே உங்களுக்கு தெரியும், ஃபீல் முன்ன காலத்து அம்பாஸ்டர் மாதிரி நல்லா கனமாயிடும் அந்த டோர்ஸ் எல்லாமே. ரோடு சவுண்ட் உள்ள வராது, ஏசி கூலிங் ரொம்ப சூப்பரா நிற்கும். ஏசி கூலிங் உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸா நிக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஏசி தொடர்ந்து கரெக்டான ஃபியூல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல உங்களுக்கு இன்ஜின் வந்து கொடுக்கும். இன்ஜின் ஃபியூலும் உங்களுக்கு நல்லா வரும், அண்ட் ஏசியும் சூப்பரா இருக்கும், சவுண்டும் இருக்காது, பீஸ்ஃபுல்லான மியூசிக்கும் இருக்கும், ராட்லிங் சவுண்டு அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது. ஸோ ஒரு வண்டிக்கு நீங்க மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னா இதுவும் ஒரு பார்ட்டா ஆட் பண்ணிக்கின்னு கண்டிப்பா டேம்பிங் ஷீட் வந்து அப்ளை பண்ணுங்க. டேம்பிங் உங்க வண்டிக்கு கண்டிப்பா பண்ணுங்க. டேம்பிங் பத்தி தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஃபுல் வண்டியே என்ன செய்வாங்க, டேம்பிங் பண்ணுவாங்க. லைக் மேல் டாப்பு, சைட் பில்லர்ஸு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கு, டோர்ஸு, பேனட்டு அண்ட் டிக்கி எல்லாமே இப்போ பிரித்து போட்டு ஆணி வேர் அக்கு வேர் ஆக்கி டேம்பிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிரேஸான பீப்புள்ஸும் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அவ்வளோலாம் நெசசரி இல்லை, அது ரொம்ப பெரிய லெவலில் போகிறது. மினிமமாக பார்த்தீங்கன்னா 4 டோர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் போனட்டுக்கான டேம்பிங். ஸோ நீங்கள் இது பார்த்துன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா போனட்டுக்கான டேம்பிங் தான். டோருக்கு எப்படி முக்கியமோ போனட்டுக்கு அந்த மாதிரி டேம்பிங் ரொம்ப முக்கியமானது. போனட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஷீட்டாக தான் வரும், பெரிய ஷீட் இருக்கும். இந்த போனட் டேம்பிங் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்ஜினோட ஹீட் வந்து போனட்டில் அதிகமாக படாது, அண்ட் அதே மாதிரி இன்ஜினோட நாய்ஸும் உங்களுக்கு வெளியே வராது. ஹீட்டும் கண்ட்ரோல் பண்ணும், நாய்ஸும் கண்ட்ரோல் பண்ணும், அண்டு ராட்லிங் சவுண்டும் உங்களுக்கு இருக்காது. இது பேனட்ல போடுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, உங்க இன்ஜினுக்கும் சேஃப்டியா இருக்கும், அண்ட் பேனட்டோட பெயிண்டிங்கும் சீக்கிரமா ஃபேட் ஆகாது. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா லோ இன்ஜின் நாய்ஸ், கேபனுக்குள்ள வந்து இன்ஜினோட நாய்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் இது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி மியூசிக்கோட குவாலிட்டியும் நல்லா இன்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் டியூரபிலிட்டி நல்லா இருக்கிறதுனால இதோட ஃபிளெக்சிபிளும் ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப நாள் வந்து இது நீடிட் டு வைக்கும். நம்ம பானெட்டுக்கு டேம்பிங் பண்றதுனால பல பெனிஃபிட்ஸ் இருக்கு, 1 2 இருந்தா நம்ம சொல்லிடலாம். ஸோ இது ப்ராக்டிக்கலாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங்.
டேம்பிங் பத்தி இவ்வளவு சொல்றாரு, இந்த ராயல் கார்ஸ்க்கு போனா டேம்பிங் எல்லாம் பயங்கரமா காசு ஆகும் போல் தருது அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப சீப்பான ரேட்ல சூப்பரான ப்ராடக்ட்ல உங்களுக்கு பண்ணி கொடுக்கறது தான் இந்த டேம்பிங். ராயல் கார் அக்சசரிஸ்ல நாங்க ரெடியா இருக்கிறோம். ஒரு ஜஸ்ட் கால் பண்ணுங்க, என்கொயரி பண்ணுங்க, இதுக்கான ப்ராடக்டோட பிரைஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்போ உங்களுக்கே இந்த டவுட்டு கிளியர் ஆயிடும். நாட் ஒன்லி டேம்பிங், காருக்கு சின்ன சின்ன பொருள் இருந்தாலும் அக்சசரிஸ் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் நீங்க எப்போ வேணா கால் பண்ணலாம். கீழே பாருங்க ஸ்க்ரோலிங் நம்பர் 5 இருக்கு. அண்ட் உள்ள போனீங்கன்னா உங்க கூகுள் மேப் லொகேஷனும் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கிறோம் அண்ட் அட்ரஸும் பின் பண்ணியிருக்கிறோம். அட்ரஸ் ரொம்ப ஈஸியான அட்ரஸ், தேட தேவையில்லை. வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட், ரஜினி கார்டன் பக்கத்துல, அப்கமிங் டிமார்ட் நெக்ஸ்ட். அவ்வளவுதான், ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். தெரியாத ஆளே இல்லை கேளம்பாக்கம்ல. உங்க காருக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தரக்கூடிய இந்த நியோ மோட்டார் கஜெட்ஸ் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரிலேட்டடான உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல காருக்கான சம்பந்தப்பட்ட யார் யாரும் அந்த கார் கிரேஸ் உள்ளவங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.